ஸோ சப்செக்ஷன் 1 clause 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெலாம் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து cannot be released on bail அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்செக்ஷன் 1 clause 1ல் இந்த பர்சன் வந்து பனிஷ்மெண்ட், டெத் ஆர் இம்ப்ரிசிமெண்ட் ஃபார் லைஃப், அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் செய்கிற அளவுக்கு ஒரு அஃபென்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை பெயிலில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டட் அஃபென்ஸ் இன் சீரியஸ் க்ரைம். ஒரு பர்சன் வந்து ரிப்பீட்டடாக ஒரு அஃபென்ஸ் 2 or more அஃபென்ஸ் ரிப்பீட்டடாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனுக்குமே வந்து பெயில் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் பர்சனுக்கு வந்து பெயில் கொடுக்கலாம். அது வந்து எக்ஸப்ஷன்ஸில் வரும். ஸோ யாருக்குன்னா வந்து சைல்டு, அதாவது the court may direct the person referring to the clause 1 or clause 2 be released on the bail if such person is a child or a woman or sick. அதாவது child, woman, sick person அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் ஃபார் பெயில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஹியரிங். ஸோ ஒரு பர்சனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு 60 daysக்குள்ளே அவங்களுக்கான ஒரு விட்னஸஸையோ எவிடன்ஸையோ சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த 60 daysக்கு மேலே சப்மிட் பண்ண முடியல, ஐடென்டிஃபிகேஷன் அதாவது போதுமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பர்சனை வந்து பெயில் விடுறதுக்கான சப்செக்ஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் இட் இஸ் அப்பியர் டு சச் ஆஃபீஸர் ஆர் கோர்ட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி ஆர் ட்ரையல் ஆஸ் எ court may be that there was not reasonable ground for believing that the accused has committed a non-bailable offence, but there are sufficient ground for further enquiry without his guilty. ஸோ வந்து அந்த பர்சனை வந்து இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி ஆர் ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கப்போ ஸோ இந்த பர்சன் அந்த நான் பெயிலபிள் அஃபென்ஸ் செஞ்சுருக்கிற அளவுக்கு ஃபிட்டான பர்சனாக இல்லை, ஸோ அவர் மேலே எந்த ஒரு கில்ட்டியும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஸோ அந்த பர்சனை பெயிலில் வெளியே விடலாம் அப்படிங்கிறத வந்து சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 3ல் வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் ஃபார் வெரி சீரியஸ் அஃபென்ஸ். ஸோ சீரியஸ் அஃபென்ஸ் ஒரு பர்சன், ஸோ if a person arrest of the offense punishable with 7 years or more, like that எப்படின்னா is that offense is related to state or to army, navy, air force, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் வந்து இஸ் ரிலீஸ் ஆன் பெயில். எந்த மாதிரி கண்டிஷனில் அந்த பர்சன் மேபி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்சன் கோர்ட் ப்ரொசீடிங்கை ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு க்ரைம் வந்து ஆல்ரெடி அவங்க பண்ணாதவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கோ விட்னஸ் எவிடன்ஸ் வந்து கலைக்கிறது இல்லை விட்னஸை போய் மிரட்டுறது அந்த மாதிரி விஷயம் நடந்தால் கூட இந்த பெயில் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்துலையும் அவங்க வந்து நான் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா பெயில் கிடைக்காது. சப்போஸ் அவங்க வந்து கோர்ட் ப்ரொசீடிங் ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி க்ரைம் பண்ணது இல்லை, அந்த மாதிரி விட்னஸையோ எவிடன்ஸையோ அந்த மாதிரி கலைக்கிற மாதிரி எந்த விஷயமோ பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸாக வந்து இதில் பெயில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சப்செக்ஷன் 3ல் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் இஸ் எனி கேஸ் ட்ரையபிள் பை த மேஜிஸ்ட்ரேட் த ட்ரையல் ஆஃப் தி பர்சன் அரெஸ்ட் ஆஃப் எனி நான் bailable offense is not concluded within the period of 60 days. ஸோ 60 daysக்குள்ள அந்த பர்சன் மேலே இருக்க ஒரு விட்னஸையோ எவிடன்ஸ் அவங்க செஞ்ச அஃபென்ஸ்க்கான விட்னஸையோ எவிடன்ஸாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலோ, அதாவது ஃபஸ்ட்டு டேட் ஃபிக்ஸ்ட் ஆஃப் த டேக்கிங் த எவிடன்ஸ் இந்த கேஸோ எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியல, ஸோ சச் பர்சன் ஷெல் ஹி இஸ் பின் த கஸ்டடி டூரிங் த ஹோல் ஆர் த செட் பீரியட் ஹி பி ரிலீஸ் ஆன் பெயில். ஸோ இவங்க வந்து பெயிலில் ரிலீஸ் ஆகலாம். அது வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான
ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் அவங்க பெயிலில் வெளில வர முடியும். ஸோ அது வந்து ரெக்கார்டட் இன் ரைட்டிங். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் வந்து சப்செக்ஷன் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரையல் வாஸ் கன்க்ளூஷன். ஆல் ட்ரையல் வாஸ் கன்க்ளூஷன். ஆஃப்டர் த ட்ரையல் இஸ் ஓவர். ட்ரையல் வந்து முடிஞ்சிடுச்சு, ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் டெலிவர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, த கோர்ட் பிலீவ் த அக்யூஸ்ட் இஸ் நாட் கில்ட்டி. அக்யூஸ்ட் வந்து கில்ட்டி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்சனை மஸ்ட் பி ரிலீஸ் ஆன் பெயில் இந்த பாண்ட் டு அப்பியர் டு ஹியர் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதுதான் வந்து சப்செக்ஷன் 7ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து நான் எல்லா சப்செக்ஷனை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கண்டிஷனில் வெளியே வர முடியும், எந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸில் வெளில வரலாம், அது எந்தெந்த சப்செக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.